أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله أكبر الله أكبر لا إله إلا الله. الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதம் முழுவதும் நம்மவர்களுக்கு எத்தனையோ நெருக்கடிகளும் ஊரடங்கு உத்தரவுகளும் இன்னும் பல சிக்கல்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருந்தன. ஆயினும் அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் சிறப்பான முறையிலே நோன்பு நோற்றோம். அல்லாஹ் நமக்கு மிக மிக லேசாக்கி கொடுத்தான். இந்த நோன்பு நமக்கு கபூல் ஆனதா இல்லையா என்று எப்படி நாம் கண்டுபிடிப்பது? இதற்கு நம்மை பார்த்து யாரும் விரல் நீட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உன் நோன்பு கபூல் ஆகிவிட்டது, உனக்கு ஆகவில்லை என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு நாமே தெரிந்து கொள்ளலாம். ஹாசிபு கபுல் அன்து ஹாசபு. நீங்கள் கேள்வி கேட்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் செய்து சரியா என்று நாமே கேட்டுக்கொள்ளலாம். அல்லாஹு தாலா நாம் எளிய தேர்வுகளுக்கு நம்மவர்களே மார்க்கு போட சொல்கிறான். எப்படின்னு கேட்டால், நாம் இந்த நோன்பு நோற்றது கபூல் ஆச்சா இல்லையா என்பதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், எந்த மனிதனுக்கு ரமலான் மாதத்துக்கு பிறகும் ஐவேளை தொழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ, யாருக்கு ரமலான் மாதத்துக்கு பிறகும் சொல்லில் உண்மை பிறக்கிறதோ, வாழ்க்கையில் நேர்மை இருக்கிறதோ, இப்படி நல்ல காரியங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கிறதோ, நாம மார்க் போட்டுக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், நமது ரமலான் கபூல் ஆகிவிட்டது என்று நாமே தீர்மானித்து கொள்ளலாம். யாருக்கெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லையோ நாமே புரிந்து கொள்ளலாம், ரமலான் மாதம் நமக்கு கபூல் ஆகவில்லை, அல்லாஹ் நமக்கு பழைய துணியை போன்று தூக்கி மூஞ்சியிலே வீசி எறிந்து விட்டான் என்று நாம் மிகப்பெரிய கைசேத முடிவாக ஆகிவிடுவோம். ஆகவே அன்பு மிக்கவர்களே, நம்மில் ஒவ்வொரு நபர்களும் ரமலான் கபூல் ஆகிவிட்டது என்பதற்கு அர்த்தம் என்று சொன்னால், நாம் யோசித்து பார்த்து தவறு செய்ய போகும் பொழுது நாம் நினைக்க வேண்டும், நாம் மிக சிரமப்பட்டு நாம் நோன்பு நோற்றோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கம்மின் சாயிமின் யசுமு லா யஜிதுலி சௌமிஹி இல்லல் ஜூ வல் அத்ஷ். எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு நோக்கிறார்கள், ஆனால் அவருடைய நோன்பில் அவர்கள் பெற்றுக்கொள்வது வெறும் பசியும் தாகத்தை தவிர வேறு எதுவும் பெறப்போவதில்லை என்று சொன்னார்கள். என்ன கை சேதம் பாருங்கள். அதிகாலை 4 மணிக்கு எழுந்து தூக்கத்தை விட்டு நாம் சாப்பிட்டும் சாப்பிடாமலும் பசியோடு காத்திருந்து 6:35, 6:38, 6:39 சொல்லி அந்த நேரத்தில் நோன்பு திறந்து இவ்வளவு நாம் தியாகம் செய்த பிறகும் அந்த நோன்பிலே வெறும் பசியும் தாகத்தை தவிர அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த திருப்தி, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த நோன்பு என்ன பயன்? பசித்திருந்தால் என்ன பயன்? நமக்கு அந்த பயன் முழுமையாக கிடைக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன அந்த உற்சாகம், அல்லாஹ் சொன்ன அந்த உத்வேகம், அல்லாஹ் சொன்ன நற்கூலி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிஸ்ஸாயிமி ஃபரஹத்தானி, ஃபரஹத்துன் ஐந்த ஃபித்ரிஹி வ ஃபரஹத்துன் ஐந்த லிகாய் ரப்பிஹி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நோன்பாளிக்கு 2 விதமான சந்தோஷம் இருக்கிறது. ஒன்று, பகல் முழுவதும் நோன்பு நோற்று அந்த நோன்பு திறக்கும் பொழுது அல்லாஹும் லக்க சும்து வபிக்க ஆமன்து வாலைக்கு தவக்கல்து வாலா ரிஸிக்கு அஃப்தர்து என்று சொல்லும் பொழுது நம்மவர்களுக்கு உற்சாகம் பிறக்குமே, அந்த ஒரு சந்தோஷம். மற்றொன்று, நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தை பார்க்கும் பொழுது அப்படியே கல்பெல்லாம் நடுநடுங்கி உள்ளம் உற்சாகத்தால் 500 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் அப்படியே இன்பத்தை கழித்திருப்போமே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான லிகா கிடைக்கும் என்று சொன்னால் நாம் ரமலான் மாதத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை சீர்திருத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட முறையிலே
நமது வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொடுத்து இந்த ஈது பெருநாளுடைய நற்செய்தியை நல்வாழ்த்தை அல்லாஹு தாலா அனைவரும் நல்குவானாக. அல்லாஹு தாலா இந்த ஈது பெருநாள் வாழ்க்கையிலே நாம் எப்படி சிறப்பாக சந்தோஷமாக இருக்கிறோமோ அதே போல் வரக்கூடிய காலங்களிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல், சிக்கல் இல்லாமல், சிரமம் இல்லாமல் அல்லாஹு தாலா முழு உலக மக்களையும் பாதுகாப்பதோடு அல்லாஹு நம்மையும் பாதுகாத்து வருவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.